வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னையின் நெரிசல் மிகுந்த தி நகர் பகுதியில் காலை 7 மணிக்கு சண்முகம் தனது வீட்டின் மொட்டை மாடியில் நின்று பார்க்கிறார். அவர் வெள்ளை சட்டையும் விலையுயர்ந்த கையடக்க கடிகாரமும் அணிந்திருப்பார். கீழே சாலை ஓரத்தில் இளையராஜாவின் சிறிய மளிகை கடை மெதுவாக திறக்கப்படுகிறது. சண்முகம் தனது மருமகனை அழைத்து, அந்த கடைக்காரன் எங்கள் குடியிருப்பின் சுவற்றில் ஓரமாக கடை வைத்திருக்கிறான், உடனே அதை இடிக்கச் சொல் என்று கட்டளையிடுகிறார். அந்த உத்தரவில் குரூரமான நிதானம் இருக்கிறது. காலை 9 மணிக்கு நகரமன்ற ஜீப் வந்து இளையராஜாவின் கடையின் முன் நிற்கிறது. அதிகாரி ஒருவர் இறங்கி, இது சட்டவிரோத கட்டடம், உடனே அகற்றுங்கள் என்று நோட்டீஸ் கொடுக்கிறார். இளையராஜா கைகூப்பிக் கொண்டு, ஐயா, 10 வருடமாக இங்கே கடை நடத்துகிறேன், என்ன தப்பு என்று கெஞ்சுகிறார். ஆனால் சண்முகம் மாடியில் நின்று பார்த்து கொண்டே செல்போனில் பேசிக் கொண்டிருக்கிறார். இளையராஜாவின் மனைவி ருக்மணி அழுது கொண்டே வந்து சண்முகத்தின் மனைவி பூங்கோதையிடம் முறையிடுகிறாள். பூங்கோதை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சோகமாக கைகளை விரிக்கிறாள். மதியம் 12 மணிக்கு கடை முழுவதும் இடிக்கப்பட்டு இளையராஜாவின் பொருட்கள் சாலையில் கிடக்கின்றன. சண்முகம் அதை வெற்றியாக புன்னகையுடன் பார்க்கிறார். மதிய உணவுக்கு பின் சண்முகம் தனது வீட்டில் அமைதியாக உறங்குகிறார். அவர் கனவில் கூட தனது செயலின் விளைவு பற்றி நினைக்கவில்லை. மாலை 5 மணி. இளையராஜாவின் நண்பர் ஒருவர் அவருக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார். இளையராஜா, நம்மால் எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் காலம் செய்யும் என்று பெருமூச்சு விடுகிறார். மாலை 6 மணிக்கு சண்முகத்தின் வீட்டின் முன் பெரிய லாரி ஒன்று வந்து நிற்கிறது. அதில் அவரது தொழிற்சாலையின் இயந்திரங்கள் வருகின்றன. ஆனால் டிரைவர் மது போதையில் இருக்கிறார். லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழக்க லாரி சண்முகத்தின் வீட்டின் முன் சுவற்றில் மோதுகிறது. பெரிய சத்தத்துடன் சுவர் இடிந்து விழுகிறது. சண்முகம் பதறி ஓடி வருகிறார். என் வீடு, என்ன ஆயிற்று என்று கத்துகிறார். அவரது ஆடம்பர கார் தூசியில் மூழ்கியிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை. ஆனால் சண்முகத்தின் முகத்தில் பயம் படர்கிறது. அவர் இளையராஜாவை நினைக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர், சார், இந்த லாரி டிரைவர்தான் உங்கள் தொழிற்சாலையில் வேலை செய்தவர். இன்று காலை நீங்கள் அவரை வேலையை விட்டு நீக்கினீர்களே, அதற்காக குடித்துவிட்டு வந்தார் என்கிறார். சண்முகம், காலையில் நான் இளையராஜாவை கடை இழக்கச் செய்தேன், இப்போது மாலையில் என் வீட்டின் சுவர் இடிந்தது என்று நடுங்கும் குரலில் சொல்கிறார். இரவு 7 மணி. சண்முகம் வெட்கத்துடன் இளையராஜாவை தேடி வீதிக்கு வருகிறார். இளையராஜா இன்னும் அங்கேயே உட்கார்ந்திருக்கிறார். மன்னித்து விடுங்கள், உங்கள் கடையை நான் மீண்டும் கட்டித் தருகிறேன் என்று சண்முகம் காலில் விழுகிறார். இளையராஜா திகைக்கிறார். இளையராஜா, எதற்கு இந்த மாற்றம் என்று கேட்க சண்முகம் நடந்ததை முழுவதுமாக ஒப்புக்கொள்கிறார். காலையில் நான் செய்த தீமை மாலையில் என்னை தேடி வந்தது என்கிறார். இளையராஜா, எல்லாம் இறைவனின் திட்டம், நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி சண்முகத்தை தூக்கிவிடுகிறார். சண்முகத்தின் கண்களில் நீர் வழிகிறது. மறுநாள் காலை சண்முகம் மற்றும் இளையராஜா சேர்ந்து புதிய கடை கட்டும் வேலையை தொடங்குகிறார்கள். அக்கம்பக்கத்தினர் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். மாலை சூரியன் மறையும் போது சண்முகம் தனது மொட்டை மாடியில் நின்று, திருவள்ளுவர் சொன்னது உண்மைதான், தீமை செய்தால் திரும்ப நமக்கே வந்து சேரும் என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறார். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.